நம் ஆண்டவருடைய ஆவி மனிதனோடு கூட போராடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனுஷனுக்குள்ள தேவன் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்திலே உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆவி உனக்கு சொல்லும், நீ பண்றது தப்பு. ஆனா அது அப்படிதான் சொல்லும், நீ இப்படி செய் அப்படின்னு உன் சரீரம் சொல்ல, அந்த சரீரத்தை பிசாசு டச் பண்ணி, பிசாசு எதன் மூலமா நம்ம ஆத்மாவை தொடுவான்? சரீரத்தின் மூலமா. ஆனா ஆண்டவர் யார் மூலமா நம்முடைய ஆத்மாவை தொடுவாரு? ஆவியின் மூலமா. ஏன்னா தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினார். அப்ப ஃபர்ஸ்ட் சரீரம் இருக்குது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சரீரத்திற்குள்ளே தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை, அந்த ஆவியை அந்த நாசியில ஊதும் பொழுது உள்ள ஆத்துமா உண்டாகிவிட்டது. ஜீவ ஆத்துமாவை மாறிவிட்டான். இப்ப இந்த ஆத்துமா மண்ணுக்கு நேரா இழுக்கப்படுதா, இல்ல தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்கு நேரா இழுக்கப்படுதா? தேவன் நம்மோடு கூட எப்படி பேசுவாரு? அவர் தமது ஆவியின் மூலமா. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அப்போ நம்முடைய ஆவியோடு கூட இந்த வேத வசனம் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இந்த வேதம் இந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். அப்ப நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இந்த வேதம். ஆனா வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சரீரத்துல இஷ்டத்துக்கு நீ உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இது நம்முடையது இல்லை, இது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அவர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். குடிச்சு இந்த சரீரத்தை நீ கரைப்படுத்துவ அப்படின்னு சொன்னா, வேசித்தனத்திலையும் பலவிதமான பாவங்க, காம விகாரத்திலும் ஓரின சேர்க்கைகளிலும் பலவிதத்தில் உன் சரீரத்தை உன்னை நீ கரைப்படுத்துவ அப்படின்னு சொன்னா, உன் ஆத்துமாவும் பாவம் செய்யும் பொழுது ஆத்துமா செத்து போகுது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்க தான், ஆத்துமாவை ரட்சிக்க தான் நம்முடைய ஆத்தும நேசராகி இயேசு வந்தார். ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர் இயேசு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தபடியினால அவன் மனசாட்சி மழுங்கி போச்சு.